அஸ்ஸலாமு அலைக்கும் குழந்தைகளா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு எவ்வளவு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பசிக்கும்போது அம்மா சாப்பாடு தர்றாங்க, பயப்படும்போது அப்பா கையை பிடிச்சுக்கிறாங்க. அனாதைகள்னா யாருன்னே தெரியாத அளவுக்கு நாம பாதுகாப்பா இருக்கோம். ஆனா குழந்தைகளா, இந்த உலகத்துல சில குழந்தைகளுக்கு பேசத் துணையா அம்மாவும் இல்ல, கைப்பிடிச்சு நடத்த அப்பாவும் இல்ல. அப்படிப்பட்ட குழந்தைகளும் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்றாங்க. அவங்களுக்கு தேவைப்படுறது ஒருவேளை சாப்பாடு மட்டும் இல்ல, நம்மளோட அன்பும் ஒரு சின்ன அரவணைப்பும் தான். அதை அமீன் எப்படி கத்துக்கிறான்னு இந்த கதையில பார்ப்போம். ஈமானோடு வளரும் அமீன், அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாவின் பெரிய வரம் என் அமீன். அம்மா, எனக்கு பேப்பர்ல கப்பல் செஞ்சு தரீங்களா? எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். சரி அமீன், கொஞ்சம் பொறு. அமீன், கையெல்லாம் மாவா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல செஞ்சு தரேன்மா. எப்பவும் இதே சொல்லுங்க. யாருடா நீ? எழுந்திரு. ஐயா, பெரிய மழை பெய்யுது, அதான் இங்க வந்து ஒதுங்குன. அதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? பாரு, வீடு எல்லாம் சேராக்கி வச்சிருக்க. போடா இங்க இருந்து. அப்பா, இங்க வந்து பாருங்க, பக்கத்து வீட்டு அங்கிள் ஒரு பையனை திட்டிக்கிட்டு இருக்காரு. அமீரா, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிங்க, நீங்க பாத்து போங்க. என்ன இஸ்மாயில் பா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமில்ல அஹ்மத், யாரோ ஒரு அனாதை பையன் மழைக்கு ஒதுங்குறன்னு வந்து என் திணையில நிக்கிறான். வீடெல்லாம் சகதியாக்கி வச்சிருக்கான். இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. அவன் சின்ன பையனா இருக்கான், மழையில நனைஞ்சு நடுங்குறான் பாருங்க. இங்க வேற அஹ்மத், இவனுங்க இப்படித்தான் முதல்ல பாவமாந்து உட்காருவானுங்க, அப்புறம் எதையாவது தூக்கிட்டு ஓடிடுவானுங்க. இஸ்மாயில் பாய், நீங்க 5 வேளை தொழுகிறவங்க, மார்க்கம் அறிஞ்சவங்க. அனாதைகளை விரட்டாதீர்னு நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது உங்களுக்கு தெரியாதா? ஒரு சின்ன பையன் திருடுவான்னு சந்தேகப்பட்டது நியாயமா? அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துக்கோங்க இஸ்மாயில் பாய். ரொம்ப தான் அஹ்மத். சரி, உங்களுக்கு இவன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தா இந்த அனாதை பையல உங்க வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயா, எனக்காக நீங்க சண்டை போட வேணாம், நான் இங்கிருந்து போயிடுறேன். அழாத தம்பி, நீ என் வீட்டுக்கு வா. அமீரா, இந்த பையனுக்கு போட்டுக்க துணியும் குடிக்க சூடான பாலும் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வா. நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க, அந்த பையன் யாருன்னு தெரியாம இப்படி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க? இஸ்மாயில் பாய் சொன்ன மாதிரி இந்த பையன் திருடனா இருந்தா என்ன பண்றது? என்ன அமீரா, நீயும் இப்படி பேசுற? அந்த பையன் கண்ண பாத்தியா? இல்ல திருட்டுத்தனம் தெரியல, தவிப்பு தான் தெரிஞ்சுது. பசியும் பயமும் இருக்கிற ஒரு பிஞ்சு முகத்துல நம்ம குத்தத்தை தேடலாமா? இல்ல, நாம இன்னைக்கு இந்த 4 சுவத்துக்குள்ள நாம நிம்மதியா பாதுகாப்பா தங்கிக்கிட்டு தூங்கிக்கிட்டு சூடா ருசியா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம்னா அது நம்மளோட திறமை நீ நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. அது அல்லாஹ் நம்ம மேல செஞ்ச மிகப்பெரிய கருணை. மழையில நனைஞ்சு பசியில நடுங்கிற ஒரு பையனை பார்த்து திருடனா இருப்பானோன்னு சந்தேகம் வரதுக்கு முன்னாடி உனக்கு எவ்வளவு பசிக்கும்னு ஒரு தாயா உனக்கு தோணலையா? இல்லங்க, உலகம் கெட்டு போயிருக்கு, அதான் பயமா இருக்கு. உலகம் கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் கெட்டவங்க பண்ற தீமை இல்ல அமீரா, அவங்க பண்ண வேண்டிய நன்மையை செய்யாம பயந்து ஒதுங்கிறது தான். அதையே விரட்டாதீர்கள்னு நமக்கு குர்ஆன் கட்டளையிடுது. அதைகளின் தலையில் கை வைப்பதே பெரும் நன்மைன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத் நபி வழி நமக்கு தெரியாதா? பையன் திருடனா இருந்தா அவனுக்கு தேவை ஒருவேளை சாப்பாடு, அவன் அனாதையா இருந்தா அவனுக்கு தேவை ஒரு குடும்பத்தோட அன்பு. அந்த பையன் முகத்துல தெரியறது பயம் இல்ல அமீரா, நம்மையும் யாராவது மதிக்க மாட்டாங்களாங்கிற ஏக்கம். ஏக்கத்தை தீக்கிறது தான் உண்மையான இபாதத். மன்னிச்சிடுங்க, நான் வெறும் பாதுகாப்பை மட்டும் யோசிச்சுட்டேன்னு தாயா நான் யோசிச்சிருக்கணும். பாவம் அந்த பையன். அவனுக்கு கொஞ்சம் நம்ம உதவி தேவை. இப்போவே நான் அவனுக்கு துணியும் சூடா பாலும் எடுத்துட்டு வர்றேன். தம்பி, ஏன் இப்படி தயங்கி உட்கார்ந்திருக்க? நல்லா உட்காருப்பா, இது உன்னோட வீடு மாதிரி தான். ரிலாக்ஸா உட்காரு. முதல்ல இந்த பாலை குடி. நல்லா குடிப்பா. உன் பேர் என்ன? என் பேரு ரஹீம். ரஹீம், உன் வீடு எங்க இருக்கு? ஏன் இப்படி மழையில நனைஞ்சுகிட்டு இருக்க? உன்னோட அம்மா அப்பா உன்னை தேட மாட்டாங்களா? தம்பி, எனக்கு வீடு இல்ல, அம்மா அப்பாவும் இல்ல, நான் ஒரு அனாதை. அப்பா, ரஹீம் அனாதைன்னு சொல்றானே, அப்படின்னா என்னப்பா? இங்க பாரு அமீன்,
அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி சோதிப்பான். அமீன், இப்போ உனக்கு ஏதாவது வேணும்னா, பசிக்குதுன்னா, பயமா இருக்குன்னா ஓடி வந்து எங்க கிட்ட கேக்குறல்ல, ஏன்னா உனக்கு நாங்க இருக்கோம். ஆனா சில குழந்தைகளுக்கு அப்படி ஓடி போய் கேட்கறதுக்கு அப்பா அம்மாங்கிற அந்த உறவு இல்லாம போயிருக்கும். யாரையுமே தேடி போக முடியாம இந்த உலகத்துல தனியா இருக்கிற பிள்ளைகளை தான் இந்த சமூகம் அனாதை அப்படின்னு சொல்லுது. அப்பா அவங்களுக்கு யாருமே இல்லையாப்பா? ஏன் இல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் இருக்கான். அப்புறம் நம்மள மாதிரி மனுஷர்கள் இருக்கோம். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான விஷயம் சொல்லி இருக்காங்க. நானும் ஒரு அனாதையை பராமரிப்பவரும் சொர்க்கத்தில் இப்படி நெருக்கமாக இருப்போம் அப்படின்னு தன்னோட 2 விரல்களை சேர்த்து காட்டினாங்க. அதாவது ஒரு அனாதை குழந்தைக்கு யாரு பாதுகாப்பும் உணவும் கொடுத்து அன்பு காட்டுறாங்களோ, சொர்க்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடவே ரொம்ப பக்கத்துல இருப்பாங்கன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு அனாதைகளை நேசிக்கிறவங்கள அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள நாம எப்படி அரவணைக்கிறோம்னு அல்லாஹ் நம்மள சோதிக்கிறான். அவங்களுக்கு உதவுறது மூலமா சொர்க்கத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே இருக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஐயா மழை நின்னுடுச்சு. பாலுக்கும் உங்க அன்புக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் கிளம்புறேன். தம்பி ரஹீம், ஒரு நிமிஷம் நில்லுப்பா. இந்த ராத்திரி நேரத்துல நீ எங்க போவ? நீ எங்க தங்கி இருக்க? எனக்குன்னு தங்குறதுக்கு ஒரு இடம்னு எதுவும் இல்லைங்க. ராத்திரி ஆனா ஏதாவது ஒரு கடவாசல்லையோ இல்ல பள்ளிவாசல் திண்ணையிலயோ படுத்துப்பேன். இல்ல ரஹீம், இனிமே நீ தெருவுல படுக்க வேண்டாம். ரஹீம், எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன அறை இருக்கு, நீ அங்கேயே தங்கிக்கலாம். உனக்கு தேவையான உணவை அமீரா அம்மா தருவாங்க. ஐயா இதுவரைக்கும் எல்லாரும் என்ன விரட்டித்தான் விட்டுருக்காங்க. ஆனா முதல் முறையா நீங்க தான் என்ன உள்ளவான்னு கூப்பிட்டு தங்கறதுக்கு இடமும் தர்றீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்கயா, ரொம்ப நன்றி. ஆனா நான் இங்கே வந்து தங்கிட்டா என்ன நம்பி இருக்கிற ஒரு தாத்தா ரொம்ப கஷ்டப்படுவாரு. தாத்தாவா? யாருப்பா அது? உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னியே. ஐயா பள்ளிவாசல்ல ஒரு வயசான தாத்தா இருக்காரு. அவர் பேரு ஐயூப். அவருக்கு கண்ணு சரியா தெரியாது, நடக்க முடியாது. அவருக்கு யாராவது தர சாப்பாட்டுல பாதி எனக்கு தருவாரு. நானும் அவருக்கு சின்ன சின்ன உதவி செய்வேன். நானும் இங்கு வந்துட்டேன்னா பாவம் அந்த தாத்தா, அவருக்கு யாருமே இல்ல. ரஹீம், ஓ மனசு தங்கம்பா. நிஜமாவே நீ ஒரு பெரிய மனுஷன். நல்ல வசதியா எல்லாம் இருக்கிறவங்க 4 பேருக்கு உதவி செய்யறது பெரிய விஷயம் இல்ல ரஹீம். உன்னோட கஷ்டத்திலையும் இன்னொருத்தரோட பசியையும் வலியையும் நினைக்கிறியே, இதுதான் உண்மையான மனித நேயம். நீதான் உண்மையான மனுஷன் ரஹீம். அப்பா அந்த தாத்தாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா, பாவம். இப்பா அமீன், என்னங்க அந்த வயசானவரும் ரஹீமோட அந்த வீட்ல இருக்கட்டும். நம்மால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். வா ரஹீம், நம்ம போய் அந்த தாத்தாவை கூட்டிட்டு வரலாம். ஈமானோடு வளரும் அமீன், அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாவின் தரும் பெரிய வரம் என் அமீன். பாத்தீங்களா குழந்தைகளா, அனாதைகளுக்கு ஒரு சின்ன உதவியும் அன்பான அரவணைப்பும் கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். அன்பு இருக்கும் இடத்துல யாரும் அனாதை இல்லை அப்படிங்கிறதை நம்ம அமீன் இன்னைக்கு அழகா புரிஞ்சுக்கிட்டான். நாமும் நம்மளால முடிஞ்ச உதவிய மற்றவர்களுக்கு செய்வோம். குழந்தைகளா, இது உங்க டர்ன். இன்னைக்கு அமீன் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட மிக முக்கியமான பண்பு எது? ஏ, மழையில கப்பல் செஞ்சு விளையாடுறது. பி, ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்கிறது. சி, அனாதைகளை நேசித்து அவங்களுக்கு அரவணைப்பு கொடுக்கிறது. டி, அனாதைகளை விரட்டுவது. உங்களுக்கு தெரியும் சரியான பதில் எதுன்னு. மறக்காம சரியான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கதையில நம்ம சப்ஸ்கிரைபர் நஸ்ருதீன் அவர்கள் கேட்டது போல ஜஸாக்கல்லாஹு ஹைர் சொல்றதோட சிறப்பை பத்தி அமீன் எப்படி கத்துக்கிறாங்கிறதை அடுத்த கதையில பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.